டேய், என்னடா பண்ண? உன்னதான்டா கேக்குறேன். அப்பாவை என்ன பண்ண? மாமாக்கு ஏன் இப்படிலாம் ஆகுது? மூச்சு திணறுது. டேய், என்ன பேசுறட மாமா கிட்ட? டேய், உயிர் போற நேரத்துல கூட அவர் நிம்மதியா சாப்பிட மாட்டல. என்ன சுயநலம்டா உனக்கு? ச்சே, டாடி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. இந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அழிச்சிட்டடா. இப்படி அவர் சாக போற நிலைமைக்கு காரணமா வந்து நிக்கிறியடா. வீரா, நான் தான் அன்னைக்கே சொன்னல, இவனை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு. நம்ம குடும்பத்தை அழிச்சிருவான்னு சொன்னல. பாத்தியா? பாத்தியா? வந்தோடனே குடும்பத்தை அழிச்சிட்டால. இனிமே நான் யார டாடின்னு கூப்பிடுவேன்? ஐயோ, டாக்டர், எல்லாரும் பயப்படுறாங்க டாக்டர். இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அவர் பொழைச்சிருவாருல்ல? அவரை பொழைக்க வைக்க முடியுமா டாக்டர்? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், நீங்க ஏதாவது பண்ணுங்க டாக்டர். தயவு செய்து கெட்ட செய்தி எதுவும் சொல்லிடாதீங்க டாக்டர். அதை தாங்குற சக்தி எங்க யாருக்குமே கிடையாது டாக்டர். டாக்டர், மாமாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர். அது எங்களால ஜீரணிக்கவே முடியாது. ஏதாவது பண்ணி எங்க மாமாவை காப்பாத்துங்க டாக்டர். எங்க மெடிக்கல் ஹிஸ்டரியில இப்படி நடந்ததே இல்ல. ஐயோ டாடி, ஐயோ போயிட்டியா? சூர்யா, இருடா, இரு. டாடி, டாக்டர் என்ன சொல்றாரு கேப்பா. அமைதியாரா. தம்பி ஒரு நிமிஷம். ஐயோ, எங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹோப் போயிருச்சுப்பா. பல்ஸும் 90% டவுன் ஆயிருச்சு. ஆனா என்னன்னே தெரியல, இவர் உள்ள போய் அவர்கிட்ட பேசிட்டு இருந்த அந்த நேரத்துல திடீர்னு அவருக்கு பல்ஸ் ஏறிடுச்சு. பல்ஸ் ஏறிச்சா? பல்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிடுச்சு. அவரு பொழைச்சிட்டாரு.